சோளம் பொரிக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். 2 மேசக்கரண்டி எண்ணெய் விடுறேன். அரை தேக்கரண்டி உப்பு போடுறேன் எண்ணெய்க்கு. மஞ்சள் தூள் 2 கைப்பிடி சோளம் தான் போட போறேன். அதுக்கு அளவான உப்பும் மஞ்சளும் போட்டிருக்கு. உப்பும் மஞ்சளும் எண்ணெயில நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ 2 கைப்பிடி சோளம் போடுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் வரும். எண்ணெய் சூடேறின உடனே வடிக்க தொடங்கும். வடிக்க தொடங்கினா சட்டிக்கு ஒன்றும் கிடவாது. நாங்கள் மூடி வைக்கணும். இதை பாருங்க, வடிக்க தொடங்குது, சூடேறிட்டுது. இப்போ இதை மூடுவோம். ஓ பாருங்க, என்னமா வடிச்சு வடிச்சு பொரியுதுண்டு. பொப்கார்ன் மூடி கொஞ்சம் சின்னது, நிரம்பி கொண்டு வருது. நான் கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறேன். எடுத்தா இப்ப சோளம் முழுக்க வழியாலான்னு இருக்கும். சோளப்பொரி கொஞ்சம் லூசாக்கி விட்டா இன்னும் பொரிஞ்சு கொண்டே இருக்குது. அடியில அப்படியே இருக்கும். பொரிய பொரியத்தான் மேல மேல வர, கீழே அப்படியே பொரியாது இருந்து பொரிஞ்சு கொண்டே இருக்கும். நல்ல மஞ்சள் கலரும் நல்லா இருக்கு. ஈர சத்தம் எல்லாம் அடங்கிட்டுது. இனி இறக்குவோம். பாருங்க என்ன மாதிரி பொரிஞ்சிருக்கன்று. ஒரு சொட்டு சோளம் தான் போட்டது அடியில. நீங்க பார்த்தனீங்க தானே. இப்ப சட்டி நிரம்ப வந்துட்டுது சோளப்பொரி. நீங்களும் இதே சுலபமா செய்து சாப்பிடக்கூடிய இதுதான். மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் தான். இன்னொரு டிஷ்ஷுக்கு அள்ளிட்டு அடியில என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க இவ்வளவு பொரிஞ்சிருக்குண்டு. ஒரு 2-3 தான் பொரியாம கிடக்கு. மற்றது எல்லாம் பொரிஞ்சிட்டுது. இவ்வளவு வந்திருக்குது. ஒரு கொஞ்சம் போட்டு சட்டி நிரம்ப இவ்வளவு வந்திருக்கு. சுலபமா செய்யக்கூடியது. நீங்களும் இப்படி செய்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கண்டா ஆசையா சாப்பிடுவீங்க. மழை நேரத்துக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. செய்து பாருங்கோ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.